निपीययस्य क्षितिरक्षिणकथास्तथाद्रियन्ते न बुधा सुधामपि नलस्य तच्छत्रितकीर्तिमण्डलः सराशिरासीन् महसां महोज्ज्वलः. இந்த ஸ்லோகத்தில் வந்து கொஞ்சம் மாறுதலாக ரொம்ப குழப்பமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இதை வந்து ஒரு தடவை திருப்பி சொல்லிடுறேன்னா, அந்த ரூபகத்தை விட்டதுனால எனக்கு அது புரியல. அதாவது லோகயேஷ பரலோகம் உபேதா ஹா விஹாய நிதனே தனமேகா இத்தியமும் கலு ததஸ்ய நினீஷதி அர்த்திபந்து உதயத் தயச்சித்தா. இந்த அர்த்தி யாச்சகன பந்துவாக சொல்கிறோம். யாச்சகர்களுடைய பந்துங்கிற மாதிரி நான் வந்து அர்த்தத்தை சொல்லிட்டு போனேன். அந்த இடத்துல வந்து அப்படி எடுத்துக்கூடாது. அதாவது 2-3 வியாக்கியானத்தில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் புரிஞ்சுது. அதாவது கொடுக்குறவன் ஒருத்தன் இருக்கான் இல்லையா, யார்கிட்ட வந்து ஏராளமான பைசா இருக்கோ, தனிக்கனாக இருக்கக்கூடிய ஒருவன், அவன்கிட்டேருந்து தானே யாச்சகன் வாங்கிக்கிறான். அப்போ அந்த யாச்சகன் வந்து தனிக்கனுக்கு பந்து மாதிரி ஆயிடுறான். ஓகே, ஸோ அர்த்திஹி ஏவ அத்திர பந்துஹு வர்த்ததே. அந்த அர்த்திங்கிற பந்து எப்படி யோசிக்கிறான்னா, இந்த தனிக்கன் இருக்கானே, இந்த செல்வந்தன், அந்த செல்வந்தன் வந்து பரலோகம் போகும்பொழுது இந்த பணத்தை தூக்கிண்டா போகிறான். அவன் வந்து இந்த பணத்தை எடுத்துகிட்டு போகிறது இல்லையே, இந்த பணமெல்லாம் அவனோடது வேஸ்ட்டாக போயிட போகிறது அப்படின்னு ஒரு தய சித்தத்தோட இவனால் எடுத்துன்னு போக முடியாதுங்கிறதுனால இந்த யாச்சகன் தான் அந்த செல்வத்தை வாங்கிண்டு, நான் உனக்கு குரியர் சர்வீஸ் பண்ணுறேன், இதை வந்து நான் கொண்டு வந்து உனக்கு இதை செல்வமாக உனக்கு சொர்க்கத்தில் கொண்டு வந்து தரேன் அப்படிங்கிற மாதிரி யாச்சகன்னுங்கிற ஒரு பந்து பண்ணுறான். சில சமயம் இப்போ நம்ம வந்து அமெரிக்காவில் இருக்கிறவளுக்கு தான் இது ரொம்ப தெரியும். என்னென்னா, நம்ம இங்கே உட்காந்துட்டு இருப்போம், நமக்கு ஒரு பொருள் இந்தியாவிலேருந்து வேணும், நம்ம வர்றச்சே நம்ம பேக் வந்து ஃபுல்லாக இருக்கும், நம்மளால் எடுத்துன்னு வர முடியாது, உடனே வந்து யார்கிட்டையோ கொடுத்து நீங்கள் செத்த எடுத்துன்னு வரையலாம் வர்றச்சேங்கிறோம். அந்த மாதிரி ஒரு பந்துவாக சில பேரை ட்ரீட் பண்ணி நம்ம வந்து ஒரு பொருளை கொடுத்துட்டு எனக்கு கொண்டு வந்து சேர்த்துரு அப்படிங்கிறோமோ இல்லையோ, அந்த மாதிரி இங்கே வந்து இந்த செல்வந்தன்ட்ட இருக்கிற காசை வந்து யாச்சகன்ட்ட கொடுக்குறான். யாச்சகன் என்ன பண்ணுறான்னா, பின்னாடி சொர்க்கத்தில் வந்து புண்ணியமாக அதை கொண்டு வந்து சேர்க்குறானா அவனுடைய பரலோகம் போனதுக்கப்புறம். அந்த மாதிரி இதை எடுத்துக்கணும். ஸோ விச் மீன்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து தானம் கொடுத்தோம்னா அதுக்கு வந்து ஒன்றும் பெருசாக கையோடு நம்ம அதை பலனாக பார்க்க போகிறதில்ல. நலன் காலத்தை எடுத்துக்கணும், துவாபர யுகத்தை எடுத்துக்கணும். கலியில் கை மேலே பலனுங்கிறது வேறு விஷயம். துவாபர யுகத்தில் இப்போ எல்லாமே அபூர்வமாக இருந்துட்டு அது வந்து சொர்க்கத்தில் ஒரு பலனை கொடுக்கறதுங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிறதுனால, இவன் இப்போ பரலோகம் போகிறச்சே இவன் பாவம், இவன் தனியாக போகிறானே, இவனுக்கு பைசாவை கொண்டு வந்து நம்ம அப்புறம் சேர்த்துடலான்னுட்டு இந்த அர்த்திங்கிற பந்து நினைக்கிறான். அப்படி அர்த்தம் புரிஞ்சுக்கணும் அது. சரியா? ஐ திங்க் நம்ம இந்த ஸ்லோகத்தோடு முடித்தோம். 96 பிரத்யதிஷ்டிபதாக்கி இலாம் கலு தேவீம் கர்ம சர்வசகன விரதஜன்ம யூயமபி ஆஹா பூஜனமஸ்யாக என் நிஜைஹி சிருஜத பாத பயோஜைஹி. நளன் அந்த இவரை பார்த்து, அதாவது நால்வரையும் பார்த்துட்டு அவன் சொல்கிற வார்த்தைகள் இது. அவன் சொல்லும் பொழுது, நீங்கள் உங்களுடைய காலடி பட்டத்தினால இந்த தேவியனுடைய ஒரு பெரும் புண்ணியம், அதாவது பூமாதேவியினுடைய ஒரு பெரும் புண்ணியத்தினால தான் உங்களுடைய கால் இங்கே பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் அவளுக்கு உங்களுடைய திருவடி தாமரையினால் பூஜையும் செய்கிறீர்கள் அப்படின்னு சொல்கிறான். அடுத்தது, ஜீவிதாவதி கிமபி அதிகம் வா என் மனீஷிதமிதோ நரடிம்பாத் தேன வஹா சரணம் அர்ச்சது சோயம் ப்ரூத வஸ்து புனः அஸ்து கிம் ஈத்ரிக். என்ன வஸ்து உங்களுக்கு இஷ்டமான வஸ்து அதை கேளுங்கோன்னுட்டு இப்போ நளன் வந்து கோரிக்கையை வைக்கிறான். ஸோ முதல்ல வந்து என்ன வேணும் சொல்லு அப்படின்னு கேட்குறத விட, நீங்கள் உங்களுடைய வருகையே ஒரு இதெல்லாம் தான் அவனுடைய கேரக்டர். நளனுடைய கேரக்டரே தான். வந்தவாளை முதல்ல வந்து தூக்கி ஒரு பெடஸ்டலில் உட்காத்தி வைக்கிறான். நீங்கள் வந்து ஒன்றும் பெருசாக யாச்சகம் வந்ததுனால உங்களுக்கு வந்து ஒரு வெட்கமோ பயமோ ஐயா இந்த அச்சமோ இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நீங்கள்லாம் வந்திருக்கிறதே ஒரு பெரும் பாக்கியம். இந்த பூமி பண்ண பாக்கியம் நீங்கள் இங்கே வந்திருக்கீள், அவளை நீங்கள் பூஜை பண்ணுறீள் அப்படிங்கிற மாதிரி அதை வசத்தி வச்சுட்டு இப்போ கேட்குறான். ஜீவித அவதி, என்னுடைய ஜீவிதம் வரையில் இருக்கக்கூடிய எந்த விஷயம் இருந்தாலும், ததோப்பி அதிகம் வா,
ஜீவிதத்தை உசுரை காட்டிலும் பெருசாக என்ன இருக்க முடியும்? உசுரை விட நான் மேலா சிலதை நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறது இல்லை. அந்த மாதிரி கர்ம பலனோ இல்லை, இப்போ கர்ணன் வந்து இந்த இதில் சொல்லுவா இல்லையா, உன்னுடைய புண்ணிய பலன் இருக்கிறதுனால தான் நீ இன்னும் உயிரோடு இருக்க, உன் புண்ணிய பலனையும் எனக்கு வந்து கொடுத்துரும் அப்படின்னுட்டு கண்ணன் வந்து கேட்குறாங்கிற மாதிரி வரதோ இல்லையோ சில இடங்களில். அது ஒரு ஒரு இட் குட் பி அன் இமேஜினேஷன் ஆல்சோ. ஒரிஜினலில் இருக்கா இல்லையான்னு தெரியாது. ஆனால் அது வந்து ஒரு இமேஜினேஷனாக எடுத்துட்டு அதை வந்து நினைக்கிறோமோ இல்லையோ, அந்த மாதிரி ஜீவிதத்தை காட்டிலும் உயர்வாக இருக்கக்கூடியது நம்மளுடைய புண்ணிய பலனோ இல்லை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கலாம். அதுக்காக நலன் நீங்கள் சொல்கிறது என்னென்னா, இதா நரடிம்பாத்து, நரடிம்பகானாலே இப்போ குழந்தைன்னு அர்த்தம், சிசுன்னு அர்த்தம். இந்த மனுஷியர்களில் ரொம்ப சிசுவாக இருக்கக்கூடிய நான் என்னை போய் வந்து நீங்கள் கேட்குறேன், இந்த குழந்தைகிட்ட இருந்து ஆயுசுபடி பார்த்தாலும் தேவ வருஷங்கள் ரொம்ப பெருசு, இவனுக்கு ரொம்ப சின்ன வயசு, அப்படி பார்க்குறச்சையும் இவன் வந்து ஒரு சின்னவன். அதுலேயும் வந்து நரர்களுக்கு நடுவில் ரொம்ப வயசானவாளை காட்டிலும் இவன் வந்து இளம் வயசில் இருக்கக்கூடிய ஒரு பருவத்தில் இருக்கக்கூடிய சின்னவன். அதனால நர கிஷோரன் அப்படி சொல்கிறான். ஸோ நரடிம்பாத்து இதஹா, இந்த நரர்களுக்கு நடுவில் சிசுவாக இருக்கக்கூடிய இந்த குழந்தைகிட்ட இருந்து ஜீவித அவதி, ஜீவிதம் வரையில் இன்க்ளூடிங் மை லைஃப், அதிகம் வா இல்லை என் லைஃப்பை காட்டிலும் ஜாஸ்தியாக, கிமபி மனீஷிதம், ஏதோ ஒன்று மனசில் நீங்கள் வந்து ஈஷிதம் யோசிச்சிருப்பேளோ இல்லையோ, அந்த யோசித்த விஷயத்தை எது வஸ்து, என்ன ஒரு வஸ்து இருக்கிறதோ, சஹ அயம் தேன வஹ சரணம் அர்ச்சது, அப்பேற்பட்ட நான் அந்த வஸ்துவை கொண்டு தேனா அந்த வஸ்துனா வஹாச்சரணம் அர்ச்சது, இந்த நான் உங்களுடைய சரணத்தை அர்ச்சிக்க வேண்டும். அப்போ அர்ச்சிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறேன் இந்த வஸ்துவினால். அதாவது உங்களுக்கு மனசில் பிடிச்சிருக்கிறது ஒன்று இருக்கணும், அந்த வஸ்து என்னன்னு சொல்லுங்கோ, அந்த வஸ்துவை நான் உங்கள் காலடியில் சமர்ப்பிக்கிறேன் அப்படிங்கிறான். அதுதான் தாத்பரியம். ஸோ அது எப்படி அன்வயத்தில் வருது? இதஹா நரடிம்பாத்து, இந்த மனுஷ சிசுவினிடத்திலிருந்து ஜீவிதாவதி, ஜீவிதம் முதற்கொண்டு ஜீவிதம் வரையில் என்ன உண்டோ, அதிகம் வா கிமபி மனீஷிதம் யத் வஸ்து, இல்லை அதை காட்டிலும் வசத்தியாக என்ன ஒரு வஸ்து நீ உங்களால் விருப்பப்பட்டிருக்கிறதோ, தேனை, அந்த யத்து வஸ்துங்கிறது இந்த தேனோட கனெக்ட் ஆகணும், சஹாவோட கனெக்ட் ஆகக்கூடாது. ஏன்னா எந்த வஸ்து உண்டோ அந்த நான்ங்கிற மாதிரி ஆயிடுறது. தேனை அந்த வஸ்துவினால் இப்பேற்பட்ட நான், அதாவது நீங்கள் கேட்டு உங்களுடைய ஒரு கேள்வியை, உங்களுடைய வாஞ்சிதத்தை பூர்ணம் பண்ணுறதுக்காக நிற்கக்கூடிய நான், வஹா சரணம் அர்ச்சது, உங்களுடைய சரணத்தை, அந்த வஸ்துவை வைத்துக்கொண்டு உங்கள் சரணத்தில் நான் அர்ச்சனை செய்கிறேன், உங்களுக்கு கொடுத்துடுறேன், ப்ரூத்த சொல்லுங்கோ. ஈத்ருக் புனகா கிம் அஸ்து, இந்த மாதிரி ஒரு விஷயம் என்ன இருக்க முடியும்? சாதாரணமாக கேட்குறான், ஒன்றுமே இல்லை, சிம்பிள் ஸ்லோகம். ஜீவிதாவதி கிமப்பியதிகம் வா யத் மனீஷிதம் இதஹா நரடிம்பாத் தேன வஹா சரணம் அர்ச்சது சோயம் ப்ரூத வஸ்து புனக அஸ்து கிம் ஈத்ருக்கு, ஈத்ருக் வஸ்து புனக கிம் அஸ்து, இந்த மாதிரி ஒரு விஷயம் நீங்கள் கேட்டு நான் உங்களுக்கு கொடுக்கறதுங்கிறது என்ன இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறேன். சரியா? ஏவம் முக்தவதி, அவ்வளவுதான் அவன் பேசி முடிச்சுட்டான். அடுத்தது இந்திரன் பேசணும். ஏவம் முக்தவதி முக்த விஷங்கே வீரசேன தனையே வினயேன வக்ரபாவ விஷமாம் அத சக்கரஹா காரிய கைத்தவ குருஹு கிரமூச்சே. இந்த இந்திரன் இருக்கான கொஞ்சம் இந்த வக்ர புத்தி அவனுக்கு ஜாஸ்தி. வக்ரபாவ விஷமாம் கிரம் ஊச்சேங்கிறார். ஏன்னா அவன் காரிய கைத்தவ குருஹு, இந்த காரியவாதிங்கிறோம் இல்லையோ, அதுலேயும் காரியத்தில் வந்து ஏமாத்து காரியம் செய்யறதுல இவன் பெரிய குரு. இவன் வசதி, இவன் என்ன அவனுடைய கேரக்டரை யோசிச்சு பாருங்கோ. ஒருத்தருடைய கர்ப்பத்தில் போய் திதி வந்து பிரார்த்தனை பண்ணுறா, ஹிரண்யகசிப்பு வந்து அழிச்சுப்படுறார் விஷ்ணு. அப்போ திதி பிரார்த்தனை பண்ணுறா, இந்திரனையே அழிக்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு பலசாலியாக ஒரு குழந்தை இருக்கணுங்கிறா. நீ 1 வருஷம் கர்ப்பதாரணம் பண்ணுங்கிறார் கஷ்யப்பர். அவள் கர்ப்பதாரணம் பண்ணி, அதுவும் ரொம்ப ஒரு பதிவிரத்தையாக இருந்துட்டு ரொம்ப ஒரு ஆச்சார அனுஷ்டானங்களோடு நீ வந்து எந்த ஒரு லோபமும் வராத, தர்மலோபம் வராத நீ இருந்துட்டு இருக்கணும், அப்போதாங்கிறா. இவன் இந்திரன் என்ன பண்ணுறான்னா, சிறுதாயார் தானே, திதியினுடைய இது அதித்தியினுடைய பிள்ளை இப்போ இந்திரன், திதி வந்து சிறுதாயார்.
அதனால் போய் நான் உனக்கு சேவை புரியறேன்னு வரான். அவள் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது சேவை புரியும் பொழுது ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்துட்டே இருக்கான். எப்படா இவ வந்து எங்கேயாவது தவறுவோ அப்படிங்கிறான். அவள் வந்து சௌச்சம் இல்லாத, அதாவது கை கால் அலம்பிக்காத, குளிக்காத போய் படுத்துண்டுடுறா, தூங்கிடுறா. அது வந்து தர்ம லோபம் அந்த இடத்துல. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்து கர்ப்பத்துக்குள்ளே புகுந்து அந்த கர்ப்பத்தை அழிக்க நினைக்கிறான். ஆனால் அது பெரிய ஒரு தபோபலத்தினால, கஷ்யபரனுடைய தபோபலத்தினால பிறந்த ஒரு உருவான குழந்தைங்கிறதுனால அதை அவனால் வந்து முழுக்க அழிக்க முடியல. 7 பாகமாக பிரிக்கிறான். 7 பாகமாக பிரித்தும் அது கத்துறதுன்னுட்டு இன்னும் மறுபடியும் 7 ஒவ்வொரு பாகத்தையும் பிரித்து 7 × 7 49 அது பிரிக்கிறான். அதுதான் மருத்துக்கள்லாம் மாறுறது. ஆனால் பிறக்கிறது. அப்புறம் அவன் வந்து அது வீக்காக இருக்குது. இப்போ இவனை ஜெயிக்கிற அளவுக்கு பலசாலியாக இல்லாட்டா கூட இவனுடைய அடிமையாக ஆயிடுறது. அவ்வளவு கபட்டம் கொண்டவன் அந்த இந்திரனுங்கிறதுக்காக சொல்கிறேன். அஃப்கோர்ஸ் இதெல்லாம் வந்து அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்டாக நம்ம வந்து பார்க்குறோம் ஒரு விஷயம். ஏன்னா அந்த கான்டெக்ஸ்ட் எப்படி எடுத்துக்கணும்னா, அது பலசாலியாக இருந்ததுன்னா அது கெட்ட பாதையில் இருக்கக்கூடிய குழந்தையாக இருந்துட போகிறதேங்கிறதுக்காக அவளை வந்து தன்னுடைய வேலைக்கு, உலக நன்மைக்கு அவளை வந்து நியமிக்கணுங்கிறதுக்காக இந்திரன் இந்த மாதிரி அதை பிரித்து பண்ணினா அப்படிங்கிற ஒரு தாத்பரியமும் எடுத்துக்கலாம் அந்த இடத்துல. இது வந்து புராணக்கதை. உண்மை தத்துவம் நேச்சரில் இந்த மாதிரி 49 விதமான வாயுக்கள் இருக்குது. ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் ஏர் ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது உலகத்துலங்கிறது தான் பாயிண்ட்டு. இங்கேயோ போயிடுது. காரிய கைத்தவ குருஹுங்கிறதுக்கு ஆரம்பித்தேன். ஏன்னா அவனுடைய வக்ரபாவம் தெரியணுங்கிறதுக்கு. ஏவம் முக்தவதி, இவ்வாறு முக்த விஷங்கே, எந்த ஒரு டவுட்டும் மைண்டில் இல்லை நளனுக்கு இது வரைக்கும். ஏன்னா அவர் கேட்டது டைரக்டாக கேட்டதை அப்படியே புரிஞ்சுட்டவன் நளன். அதனால விஷங்கம், எந்த ஒரு பயமும் இல்லாமல் முக்த விஷங்கே, விடப்பட்ட ஒரு சங்காவை கொண்டவனான வீரசேன தனையே, வீரசேனனுடைய பிள்ளையான நளன் ஏவம் முக்தவதி சதி, வினயேன ஏவம் முக்தவதி சதி, ஒரு வினயபாவத்தோட, ஒரு பிரஸ்ரயம், ஒரு அடக்கத்துடன் இவ்வாறு கேட்ட பொழுது, இவ்வாறு கூறின பொழுது, அத பிறகு காரிய கைத்தவ குருஹு, காரியத்தில் காரியம் எனும் கைத்தவம், அதில் குருஹு அப்படி எடுத்துக்கலாம். ஸோ காரியஹா ஏவ கைத்தவம் தஸ்மின் காரிய கைத்தவே குருஹு அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இல்லைன்னா காரிய கைத்தவே குருஹு, கைத்தவ குருஹு, காரியஸ்ய கைத்தவ குருஹு அப்படியும் எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து இப்போ இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து காரியம் ஏவ கைத்தவம்னு எடுத்துட்டோம்னா அந்த இடத்துல ரூபகாலங்காரம் வந்துடும். அதுக்காக சொன்னேன். ஸோ காரியம் எனும் ஒரு ஏமாத்து, வஞ்சனை, அந்த வஞ்சனம் செய்வதில் இவன் குரு சிறந்தவனாக இருக்கும் இந்த சக்கரஹா இந்திரன் வக்ரபாவ விஷமாம் கிரம் ஊச்சே, வக்ரபாவத்துடன் குட்டிலமாக இருக்கக்கூடிய, விஷமம்னு ஏற்றத்தாழ்வுகளுடன் கூடின. அப்போது டைரக்ட் ஸ்பீச் இல்லை, ரொம்ப ஒரு வக்ரபாவத்தோடு அவன் வந்து குட்டிலமான பேச்சை பேசினான். குதர்க்கம் கூட இல்லை அந்த இடத்துல, வந்து உள்ள பொடி வச்சு பேசினான்னு அர்த்தம். அதுதான் அங்கே கிரம் ஊச்சே வார்த்தைகளை கூறினான். ஏவ முக்தவதி முக்த விஷங்கே வீரசேன தனையே வினயேன வக்ரபாவம் விஷமாம் அத சக்கரஹா காரிய கைத்தவ குருஹு கிரம் ஊச்சே. புரியுறதா? சந்தேகம் இல்லையே. அடுத்தது பாணிபீடனம் அகம் தமயந்தியாக. இது வந்து இவனுடைய பேச்சு. ரெண்டாக பிரிச்சுக்கணும் இந்த ஸ்லோகத்தை. எப்படின்னா டைரெக்டாக ஒரு பேச்சு, உள்ளர்த்தம் என்னங்கிறது மாறுதலாக பார்த்துக்கணும். அதனால தான் நளனும் வந்து தீர்மானமாக வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறது இல்லைன்னு தீர்மானம் பண்ணுறான். அவன் அது போகிறான், ஆனால் தன்னுடைய காரியத்தை தான் சாதிச்சுக்கிறான். ஏன்னா நளன் கடைசியில் தமயந்தியை தானே கல்யாணம் பண்ணிக்கிறான். இப்போ இங்கே இந்திரன் எப்படி பேசுகிறாங்கிறது பாயிண்ட். பாணிபீடனம் அகம் தமயந்தியாக காமயே மஹி மிஹிகாம்ஷோ தூத்தியமத்திர குருண ஸ்மர பீதிம் நிர்ஜித ஸ்மர சிரஸ்ய நிரஸ்ய. மஹி மிஹிகாம்ஷோ, இது வந்து ரெண்டு இடத்துக்கும் ஒட்டி வந்துடும். மஹின பூமி, பூமிக்கு, மிஹிகான ஹிமம், அதாவது பனி, ஹிமாம்ஷுன்னு சந்திரனுக்கு சொல்கிறோம்.
பனியை கிரணங்களாக கொண்டிருப்பவன்னுட்டு சந்திரனுக்கு பெயர். அதே போல் இங்கே மிகிகாம்சோங்கிறதும் பனியை அம்சு கிரணமாக கொண்டிருப்பவன் சந்திரன். பூமிக்கே சந்திரனாக விளங்கக்கூடியவன் அப்படிங்கிறார். ஸோ மிகிகாம்சோங்கிற இடத்துல உங்களுக்கு இது ரூபகம் வந்துடுது. ஸோ பூமிக்கு சந்திரனை போல விளங்கக்கூடியவனான இவன் இந்த ஹே நளனே தமயந்தியாக பாணி பீடன மகம் காமையே மகி வயம், நாங்கள் நால்வருமே, ப்ளூரலில் ரெண்டுத்தையும் சேர்த்து எடுத்துட்டுருந்தோம், பிரிச்சுக்கூடாது. இதில் மேனுஸ்கிரிப்டில் எழுதரிச்சு இங்கெல்லாம் இந்த மாதிரி ஸ்பேஸே இருக்காது, எல்லாம் அப்படியே ஒட்டு மொத்தமாக போட்டிருப்பா, ஒன்றா கிடக்கும். அதனால நமக்கு எப்படி வேணாலும் பிரிச்சுக்கலாம், அதுக்காக சொல்கிறேன். ஸோ பாணி பீடன மகம் தமயந்தியாக காமையே மகி, நாங்கள் என்ன விருப்பப்படுகிறோம் என்றால் தமயந்தியினுடைய பாணி பீடனம் பாணி கிரகணம் அதை காமையே மகி விரும்புகிறோம். டைரக்ட் இப்போ சொல்கிறார். தூத்தியமாத்திர குரு நகா ஹே ஹே நிர்ஜிதஸ்மர நிர்ஜிதஸ்மர மன்மதனையே ஜெயித்தவனே, ஸ்மர பீதிம் சிரஸ்ய நிரஸ்ய, மன்மதனிடமிருந்து உன்னுடைய மன்மதன்கிட்டேருந்து உனக்கு ஒரு பயம் இருக்கோ இல்லையோ, அதாவது அவன் அப்படியே மன்மத வேகத்தில் அவன் தவிச்சுட்டு இருக்கான், தமயந்திகிட்டேருந்து பிரிஞ்சிருக்கோமே, தமயந்தி அடைய முடியலேங்கிற அந்த ஒரு மன்மத அவஸ்தையை வர்ணிச்சிருந்தார் 3வது 4வது அங்கத்துலலாம். இந்த நளனுடைய மன்மதாவஸ்தை வர்ணிச்சிருக்கு. அதனால மன்மதனை பார்த்து பயம் இருக்கே, அந்த பயத்தை சிரஸ்ய நிரஸ்ய, அந்த ரொம்ப சீக்கிரமாக, அதாவது சிரமங்கரிச்சு வெகு காலமாக இருக்கக்கூடிய ஸ்மரபீதிம் மன்மதனுடைய அந்த பயத்தை போக்கிவிட்டு, நிரஸ்ய போக்கிவிட்டு, ல்யபந்தம் அந்த இடத்துல. ஸோ நிரஸ்ய போக்கிவிட்டு, அத்த தமயந்தி பாணிபீடனம், அதாவது பாணிகிரகணம்ங்கிற விஷயத்தில் நகா தூத்தியம் குரு, எங்களுக்கு தூத காரியத்தை செய். தூத்தியம்னா தூதச கர்மா தூத்தியம். ஸோ தூத காரியத்தை எங்களுக்கு நீ செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கிற. இது நார்மல் அர்த்தம். பாணி பீடனம்னாலே கிரகணம்னு ஒரு அர்த்தம் இருக்குது அந்த இடத்துல. பீடனம்னா பீடிக்கிறதுங்கிற அர்த்தம் இல்லை. அடுத்தது வக்ரபாவம். இதை எப்படி எடுத்துக்கணும்னா, இந்த காமையே மகியை பிரிச்சுருங்கோ. இந்த மகிங்கிறது மகா அஸ்ய அஸ்தி இது மகி நபும்சகலிங்கத்தில் இருக்குது. பாணி பீடனம்ங்கிறதுக்கு அட்ஜெக்டிவா. ஸோ அகம் மகி உற்சவம் பொருந்தினதான பாணிபீடனம் பாணி கிரகணத்தை நான் விரும்புகிறேன். காமையே சிங்குலரில் போட்டுக்கிற, இவாளுக்கு இல்லை. நான் உன்னை பண்ண சொல்ல போகிறது காரியம் என்ன, எனக்கு தமயந்தியை கல்யாணம் பண்ணிக்கணும், அவளை கண்டுக்காத அப்படின்னு இவன் சொல்கிற மாதிரி அமையிறது. பார்த்துக்கோங்க. முதல்ல பாணி பீடன மகம்னு எடுத்துக்கும் பொழுது அதே மகா தான் அங்கேயும் அர்த்தம். அந்த மகானா உற்சவம்னு அர்த்தம். அங்கே பாணிகிரகணம் செய்யும் உற்சவத்தை நாங்கள் எல்லோரும் விரும்புகிறோம்னு என்னமோ இப்போ கூடி குளிந்தலோர் தான். அந்த மாதிரி நாங்கள் எல்லாருமா அதுக்கு தான்ப்பா வந்திருக்கோம், நீ எங்களுக்கு தூத காரியம் பண்ணுங்கிற மாதிரி மேலோட்ட அர்த்தம். இவனோ கபடகுரு. கபடகுருங்கிறச்சு அவனுடைய அந்த உள்ளர்த்தம் என்ன, இந்த மாதிரி இவாளெல்லாம் நீ கன்சிடர் பண்ணாத, என்னை மாத்திரம் மனசில் வச்சுக்கோ. அகம் நான், மகி பாணி பீடனம், இந்த மகோத்சவமாக இருக்கக்கூடிய தமயந்தி கையை பிடிக்கிறதுங்கிறது இருக்கே, அதை நான் விரும்புகிறேன். ந ஏஷாம், இவர்களுக்கு இல்லை. நகா தூத்தியம் குருங்கிறச்சு எனக்கு நகாங்கிறது அஸ்மத் அஸ்மதோஹோ உபயம், அதாவது ஏகவச்சனம் பகுவச்சனம் ரெண்டுத்துலேயும் நம்ம நகா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சென்ஸ் எங்களுக்கு யாம் அந்த மாதிரிலாம் ஒரு யூசேஜ் இருக்கோ இல்லையோ, ராயல் வி யூசேஜ் அது. ஸோ எனக்கு மாத்திரம் நீ தூத காரியத்தை செய், அதாவது மெசஞ்சராக நீ எனக்கு மாத்திரம் பண்ணு. சிரஸ்ய நிரஸ்ய, தேவையில்லாத விளம்பத்தை செய்யாதே. சிரம் அதாவது விளம்பம். சிரஸ்யங்கிறது சிரஸ்ய சிராய சிரேண எல்லா விபக்திலையும் வரும். இது விபக்தி பிரதிரூபகம் அவ்யயம், விபக்தி மாதிரியே இருக்கும், ஆனால் அது அவ்யயம். சிரஸ்யன்னு போட்டால் விளம்பத்தை, அதாவது டிலேயை நீ நிரஸ்ய நிறுத்திப்பிடும். அது லோட்லக்காரமாக போட்டுக்கணும். டு நாட் டிலே. பீதிம் ஸ்மர, நான் சாபம் கொடுத்துருவேங்கிறத நினைவு வச்சுக்கோ. இங்கே ஸ்மரங்கிறது சம்போதனம் இல்லை, லோட்லகாரம்.
எங்கே பீதிம் ஸ்மரங்கரிச்சு நான் என்னுடைய வேலையெல்லாம் நீ நன்னா ஞாபகம் வச்சுக்கோ. நான் எப்பேற்பட்டவன், வஜ்ராயுதத்தை வச்சுக்கிறவன், எப்படியெல்லாம் நான் ஒரு காரியத்தை இது வரைக்கும் பண்ணியிருக்கேங்கிறத நினைவு வச்சுட்டு நான் சாபம் கொடுத்துருவேனோங்கிற பயத்தை நினைவில் வைத்து கொண்டு டிலே இல்லாத எனக்காக நீ வந்து காரியம் பண்ணிங்க அப்படின்னு பயமுறுத்துகிற மாதிரி ஆயிடுறது ரெண்டாவது விஷயம். சரியா? ஸோ பாணிபீடனம் அகம் தமயந்தியாக காமையே மஹீமிஹி காம்ஷோ தூத்தியமற்ற குரு ந ஸ்மர பீதிம் நிர்ஜித ஸ்மர சிரஸ்ய நிரஸ்ய. அது அவனை வந்து நீ வேணா இந்த பூமிக்கு சந்திரன் போல விளங்கலாம், மன்மதனையே ஜெயிச்சவனாக இருக்கலாம், நிர்ஜித ஸ்மர இருக்கலாம், எனக்கு அதை பற்றி பாயிண்ட் இல்லை. ஆனால் எங்காரியத்தை நீ உருப்படியாக பண்ணணும், அவ்வளோதான். சரியா? இந்த இடத்துல எல்லாம் அனுப்பிராசம் தான். அர்த்தங்கள் வந்து உங்களுக்கு ஸ்லேஷ வருது. இப்போ வேணா ஏன்னா ஒரு இடத்துலையும் வந்து ஸ்மரங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தமாக வக்ரோக்தி. இது ஒரு விதத்தில் இது அலங்காரம், வேறு எந்த அலங்காரமும் இல்லை, வக்ரமாக இருக்கக்கூடிய டபுள் மீனிங்கோட பேசுகிற வார்த்தைகள். அடுத்தது ஆசதே சதம் அதிக்ஷிதி பூபாக தோயராசிர் அசி தோயராசிஹி அசி தே கலு கூபாக கிம் கிரகாः திவின ஜக்ரதி தே தே பாஸ்வதः து கதமः துலயா ஆஸ்தே. அழகான ஒரு இது. ஏன்பா இத்தனை அரசர்கள் உலகத்தில் இருக்கும்பொழுது என்னையா வந்து பிடிச்சிட்ட, நீ என்ன எதுக்கு போய் இந்த கேள்வியை கேட்குற, என்ன எதுக்கு இதை பண்ண சொல்கிற அப்படின்னு நலன் கேட்டான்னா அதுக்கு உடனே பதில். இதில் வக்ரம் கிடையாது, டைரெக்டாக தான் பேசுகிறார். ப்ரைஸ் ஒன்று போல் காரியம் பண்ணுறதுக்கு ஆசாமியே கிடையாது இப்போ இதில். ஏன்னா இந்திரனுக்கு வந்து எப்போவுமே மன்மதனை நினைக்கும் பொழுது என்ன சுலபமாக உன்னுடைய காரியம் முடிஞ்சிருமே, ஸ்பிருகணீயா அப்படிம்பார். மன்மதனை பார்த்து குமாரசம்பவத்தில் ஸ்பிருகணீய யசகாம்பர். வில்ல வச்சுண்டு அம்பை வச்சுட்டு நீ ஒரு காரியம் பண்ணுற, ஆனால் இன்னொரு ந ஹிம்ஸ்ரம் நஜாதி ஹிம்ஸ்ரம் தவ கர்ம அப்படிம்பார். உன்னுடைய செயல் வந்து ரொம்ப ஹிம்ஸ்ரமே கிடையாது, உன்னை பார்த்தா எனக்கு பொறாமையாக இருக்கும்பார் மன்மதனை பார்த்து இந்திரன். அதே போல் இங்கேயும் வந்து எத்தனையோ அரசர்கள் இருக்கலாம்பா, நீ வந்து அப்படியே ஒரு சமுத்திரம், மற்றதெல்லாம் வெறும் கிணறு, அங்கே போய் தண்ணி எடுக்க முடியுமா என்ன? உங்ககிட்ட தான் வந்து தண்ணி எடுக்கணும்னு நினச்சா நீ அப்படியே வந்து ஜலத்தினுடைய ஒரு இருப்பிடமாக நீ இருக்க. சமுத்திரம்னு இல்லை, ஜலத்தினுடைய இருப்பிடம் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு குளம் மாதிரி நீ இருக்க, அப்படி ஏறி நீ இருக்கிறது. ஸோ ஆசத்தே அதிக்ஷிதி. அதிக்ஷிதிங்கிறது ஜென்ரலி அதிங்கிறது சப்தமியர்த்தத்தில் உபயோகப்படுத்துகின்ற ஒரு அவ்யயம். அந்த அவ்யயபாவ சமாசம் பண்ணும் பொழுது க்ஷிதௌ இத்தியர்த்தே அதிக்ஷிதி அப்படின்னு சொல்லுவோம். அவ்யயபாவ சமாசம்ங்கிறதுனால அவ்யயம் உபசர்ஜனம் பூர்வம், அந்த அவ்யயத்தை முன்னாடி போட்டுருணும். அதாவது பூமியில் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக இதை அவ்யய சமஸ்த பதமாக உபயோகப்படுத்தி அதிக்ஷிதி. இதுக்கு என்ன அர்த்தம்? க்ஷிதௌ இத்தியர்த்தா, அவ்வளோதான். ஸோ அதிக்ஷிதி சதம் பூபாக ஆசத்தே. 100 அரசர்கள் இருக்கா இவ்வுலகத்தில், எனக்கு அதில் சந்தேகமே இல்லை. தோயராசிஹி அசி, நீயோ ஜலத்தினுடைய இருப்பிடமாக இருக்கப்பா. தேகலு கூப்பாக, அந்த அரசர்களெல்லாம் வெறும் கிணறு, போய் இத்தினூண்டு ஜலந்தானே மொண்டு எடுக்க முடியும். நீ வந்து இவ்வளவு பெரிய ஒரு ராசியான இருக்க. அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் இங்கே கொடுக்குறார் திருஷ்டாந்த அலங்காரம். இந்த இடத்துல பிம்ப பிரதிபிம்ப பாவம். திவி ஆகாசத்தில் தே தே கிரகா ந ஜாகிரதிக்கும், எத்தனையோ கிரகங்கள் வந்து அப்படியே பிரகாசமாக இல்லையா என்ன? ஆனால் பாஸ்வதா தூ துலையா கதமஹா ஆஸ்தே. பாஸ்வானுங்கிறது பாஸ்வான் உதயதி இருக்கும் இல்லையோ, பாஸ்வான்னா சூரியன். சூரியனுக்கு உவமையாக துலையா கதமஹா ஆஸ்தே, எந்த கிரகம் இருக்குது? எந்த கிரகம், எத்தனாவது கிரகம் உங்களுக்கு இந்த சூரியனுக்கு ஒப்ப இருக்குது சொல்ல முடியும்? எத்தனையோ கிரகங்கள் இருக்கே அப்படிங்க. காமம் நிருபா சந்து அப்படிம்பார். ஆனால் ஒன்றை போல் உண்டா அப்படின்னு இந்த இதில் ரகுவம்சத்தில் உண்டா என்ன காமம் காமம் நிருபா சந்து, டக்குன்னு வரல. காமம் நிருபா சந்து சஹசிரசோன்யே, ரகுவம்ச ஸ்லோகம் அது. 6வதுலன்னு நினைக்கிறேன்.
ஒரு நிமிஷம் மனசில் தோணி பிடித்தல் அது சொல்லிடணும். காமம் நிருபாசந்து சஹசிரசவன்யே ராஜன்வதி மாஹுர் அனேன பூமி நக்ஷத்திர தாரா கிரகசங்குலாபி ஜோதிஷ்மதி சந்திரமசேவ ராத்திரி. இந்த ராத்திரியை வந்து எத்தனையோ நட்சத்திரங்கள் தாரா சங்குலா அப்படி நட்சத்திரங்கள் தாரகைகள் எத்தனையோ இருந்தால் கூட இந்த ராத்திரியை ஜோதிஷ்மத்தின்னு ஏன் சொல்கிறோம்? ஜோதிஷோட கூடினதாக இந்த ராத்திரி இருக்குன்னு எப்போ சொல்கிறோம்னா சந்திரமசா ஏவங்கிறார். சந்திரன் இருந்தால் தான். ஏன்னா இப்போ பிரதாரண்யக உபனிஷத்துலையோ இல்லையோ இப்போ கூட சொல்கிறாரோ இல்லையோ அஸ்தங்கத்தே சந்திரம் இப்போ சூரியோ அமாவாஸ்யாயாம் உனக்கு எது வந்து இப்போ இதுவாக இருக்குது ஜோதிஷாக இருக்குது அப்படின்னு கேட்குறார். அந்த மாதிரி இங்கே வந்து ஜோதிஷ்மத்தின்னு ராத்திரிக்கு வந்து ஒரு விவகாரம் பண்ணுறோம்னா அது வந்து சந்திரனால தான் விவகாரம் பண்ணுறோம். அங்கே காமம் நிருபாசந்து சஹசிரஷா ஆயிரக்கணக்கான அரசர்கள் இருந்துட்டு போட்டோமே, பூமி வந்து ராஜன்வதி அரசனோடு இருக்கான்னு சொல்கிறது என்னத்தினால? அனேன இந்த ரகுனால தான் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு இந்த இடத்துல. இல்லை ரகு இல்லை, இப்போ இவனை சொல்கிறதுன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு அரசனை பார்த்து சொல்கிறது. இந்த இந்துமதி ஸ்வயம்வரத்தில் வருது. ஒரு அரசனை பார்த்து இந்த பூமியை வந்து ராஜன்வத்தின்னு சொல்கிறதே இந்த அரசனால தான் அப்படிங்கிற. அதுபோல் இங்கே இந்திரன் சொல்கிற விஷயம் அதிக்ஷித் இதெல்லாம் வந்து காளிதாசனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் நைஷதக்காரனுக்கு தெரியறது. அதே அர்த்தம், ஆனால் அதை வேறு விதமாக கொடுக்குறார் பாருங்க. அதுதான் கிரேட். ஒரு பெரிய மகாகவியினுடைய ஒரு கிரேட்னஸே என்னென்னா காப்பி அடிக்கிறது இல்லை, ஐடியாவை எடுத்துக்கிறோம். ஆனால் அந்த ஐடியாவை வந்து அதுக்கு வேற ஒரு போர்வை போட்டு கொடுக்கறதுங்கிறது இதெல்லாம் நீங்கள் வந்து இந்த நைஷதம் வித்வதௌஷதம்னு சொல்லும் பொழுது இப்படி அவனுடைய ஒரு கிரேட்னஸுக்கு கவியனுடைய குவாலிட்டிக்கு இதெல்லாம் எடுத்துக்கணும். ஆசதே சதம் அதிக்ஷிதி பூபாகா தோயராசிரசி தேகலு கூப்பாகா. அவர்கள் தேங்கரிச்சே சகதௌத்தே மற்ற அரசர்கள் எல்லாமே வரும் கிணறு. கிம் கிரகாக திவின ஜாகிரதி தே பஸ் தே அந்தந்த கிரகங்கள் இல்லையா என்ன? பகஸ்வதா கதமஹா துலையா அஸ்து. அவைகளுக்கு நடுவில் இந்த சூரியனுக்கு உபமையா எதை சொல்ல முடியும் அப்படின்னு கேட்குறேன். சரியா? இதில் திருஷ்டாந்த அலங்காரம் உங்களுக்கு. அடுத்தது சரியா இந்த ஸ்லோகத்துல ஐஸ் வைக்கிறார். எப்படி பேசுறோம் அதுதான் கபட. அந்த இந்திரனுடைய கைதவ குருங்கிறதுக்கு இதெல்லாம் எக்ஸாம்பிள். ஆனா மிரட்டுறாங்கிறது வந்து வெளிப்படையா தெரியாத மாதிரி, பக்த வாழ்க்கைலாம் தெரியாத மாதிரி அவனுக்கு தெரிஞ்சுடுத்து, நளனுக்கு தெரிஞ்சுடுத்து. அதுதான் பின்னாடி வரப்போறது பாருங்க. தீர்மானம் பண்ணுவான் அவன். அது ரொம்ப அழகா நைஷதக்காரர் சொல்லுவார். நல்லா இருக்கு. அடுத்தது விஸ்வத்ருஷ்வ நயனா வயமேவ த்வத்குணாம்புதிம் அகாதம் அவேமஹா துவாம் இஹைவ வினிவேஷ்ய ரகசியே நிர்விருத்திம் நஹி லபேம சர்வே. உன்னுடைய குணங்கள்ங்கிற ஒரு சாகரம், அதை நாங்கள் வந்து நன்னா புரிஞ்சுன்னு இருக்கோம். ஐஸ் தான் வைக்கிறான். இதுலேயும் என்ன சொல்கிறான்? ஒன்றை தான் வந்து தேர்ந்தெடுக்கிறது தீர்மானம் பண்ணிட்டோங்கிறார் இந்திரன். விஸ்வத்ருஷ்வ நயனாக வயம். வயம்ங்கிறச்சே தன்னை மாத்திரம் இங்கே சொல்லிக்கிற மாதிரியும் இருக்கலாம், இல்லை 4 வரையும் வச்சுக்கலாம். ஏன்னா 4 பேருமே நாங்கள் இந்த உலகத்தை கண்காணிச்சுட்டே இருக்கோம். விஸ்வம் விஸ்வத்ருஷ்வாங்கிறதுக்கு எப்படி எடுத்துக்கணும்னா விஸ்வம் திருஷ்டவந்தி இது திருஷ்வானி. உலகத்தையே பார்க்கக்கூடிய திறன் கொண்டவர்கள் நாங்கள் எல்லோருமே. ஏதே வயம். இங்கே இருக்கக்கூடிய நாங்கள் எல்லோருமே. ஏதேங்கிறது இங்கே இல்லை ஸ்லோகத்தில் இல்லையா? ஆமாம், இதை வந்து ப்ராக்கெட்டில் போட்டுருக்கோம். ஸோ வயம் விஸ்வத்ருஷ்வா நயனாக வயம். திருஷ்வங்கர்ச்சையே விஸ்வத்ருஷ்வானி நயனானி ஏஷாந்தே விஸ்வத்ருஷ்வ நயனாக வயம். இந்த உலகத்தையே பார்க்க திறன் கொண்ட கண்களை உடையவர்கள் நாங்கள். ஏன்னா யமனாக இருக்கட்டும், அக்னியாக இருக்கட்டும், வருணனாக இருக்கட்டும், சர்வவியாபியாக இருக்கா எல்லாருமே. எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியவர்கள் இந்த திக்பாலகர்களாகவும் இருக்கிறதுனால அவர்களுக்கு உலகத்தையே கண்காணிக்கக்கூடிய ஒரு வேலையிலையும் நியமிக்கப்பட்டவர்கள். ஆகையினால உலகத்தை பார்க்கக்கூடியவர்கள். இதில் இந்திரனை மாத்திரம் எடுத்துக்கோங்க. ஏன்னா அவன் வந்து கபட்டமாகவும் சொல்கிறானோ இல்லையோ. அதனால அந்த இடத்துல விஸ்வத்ருஷ்வ நயனாக வயம்பங்கரிச்சு 1000 கண் படைச்சவன்னா, அதனால உலகத்தில் இருக்கிற அத்தனை விஷயமும் என்ன நடக்கிறதுன்னு எனக்கு தெரியும். அப்படி இருக்கக்கூடிய நாங்கள்
துவத்குண அம்புதிம் அகாதம் அவேமஹா. அப்படியே கம்பீரமாக இருக்கக்கூடிய உன்னுடைய குணங்களே சாகரமாக நாங்கள் பார்க்கிறோம். உன்னுடைய குணங்கள் எனும் சாகரம் அகாதம் அவேமஹா, அது ரொம்ப கம்பீரம்னு நாங்கள் நினைக்கிறோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? உன்னுடைய நீ பெரும் நற்குணங்களை படைத்தவன், அதனால் நீ பெரிய யூ ஆர் வெரி டீப் பர்சனாலிட்டிங்கிறது எனக்கு நன்னா தெரியும் எங்களுக்கு. ஹி ஆகையினால், அந்த காரணத்தினால, அதஹ ஈஹ ரகசியே துவாம்யேவ வினிவேஷ்ய, இந்த ரகசியமான வேலையில், அதாவது தமயந்திக்கு தூது போகணும் அப்படிங்கிற இந்த காரியத்தில், துவாமேவ உன்னையே வினிவேஷ்ய நியமித்து, சர்வே வயம் நாங்கள் எல்லோருமே நிர்விருத்திம் ந லபேமஹி காக்கு, அந்த இடத்துல எங்களுக்கு சந்தோஷம் வராதா என்ன? உனக்கு இப்பேற்பட்ட குணங்கள் இருக்கும் பொழுது நீ ஒன்றை போய் இந்த தூத காரியத்தில் நாங்கள் வச்சோம்னா அதில் நீ தேர்ச்சி பெற்றவன்னு எங்களுக்கு புரியாதா என்ன அப்படின்னு கேட்குறேன். சரியா? இந்த இடத்துல விஸ்வதிருஷ்வ நயனா வயமேவ மேலே இருக்கா? ஓகே, வயம் ஏத்தேன்னு இருக்கணும்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல. ஆமாம், சாரி. அப்போது இந்த ஏத்தேங்கிறது ப்ராக்கெட்டில் போடாத, இந்த இடத்துல வயம் ஏத்தேன்னு மாற்றிக்கணும். சரியா? அப்படி மாற்றின்னு இருக்கோம். ஸோ அதனால் விஸ்வதிருஷ்வ நயனாக உலகத்தையே பார்க்கும் கண்களை கொண்ட நாங்கள், இந்த நாங்கள் துவத்குண அம்புதிம் உன்னுடைய குணங்கள் எனும் சாகரத்தை நன்கு ஆழமாக இருக்கும் என்று அறிகிறோம். அகாதம் அவேமஹா. ஹி ஆகையினால், இந்த காரணத்தினாலேயே, இஹ இந்த ரகசியமான தமயந்திக்கு தூது போகணும் என்ற காரியத்தில் துவாமேவ வினிவேஷ்ய உன்னையே நியமித்து, சர்வே வயம் நிர்விருத்திம் ந லபேமஹி நாங்கள் என்ன சந்தோஷத்தை அடைய மாட்டோமா என்ன? கட்டாயம் நிச்சயேன சுகம் அனுபவாமஹா ஏவ அப்படின்னு தீர்மானம். சரியா? ஸோ விஸ்வதிருஷ்வ நயனா வயமேத்தே துவத்குணாம்புதி மகாதம் அவேமஹா. அந்த துவத்குண அம்புதிங்கிற இடத்துல ரூபகாலங்காரம். துவாம் இஹைவ வினிவேஷ்ய ரகசியே நிர்விருத்திம் நஹி லபேமஹி சர்வே. சுத்தவம்ச ஜனிதோபி குணஸ்ய ஸ்தானதாம் அனுபவன்னபி சக்ரஹ க்ஷிப்னுஹு ஏனம் ருஜும் ஆஷு சபக்ஷம் சாயகம் தனுரிவ அஜனி வக்ரஹ. இங்கே சக்ரன், அதாவது இந்திரனானவன், அவனை ஏனம் ஆஷு சீக்கிரமாக, ஏனம் அந்த நலனை சீக்கிரமாக, வக்ரஹ அஜனி அதாவது சாயகம் தனுஹு இவ வக்ரமாக உற்பத்தி செய்தான், வக்ரமாக ஆனான் அப்படின்னு அர்த்தம். ஓகே ஓகே. ஒரு வில்லு இருக்குது, வில்லு நல்ல ஒரு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கக்கூடிய ஒரு மூங்கிலிருந்து அந்த வில்லு பண்ணியிருக்கோம். அதனால் வில்லு ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, அதில் 4 கயிற்று ஏற்றப்பட்டதாக இருக்குது. ஸோ சுத்த வம்ச ஜனிதா. முதல்ல வில்லு பட்சத்தில் சொல்லிகிட்டே வந்துடுறேன், ஏன்னா இது பூரா ஸ்லிஷ்டோபமா. இது நான் எப்படி சொல்கிறதுன்னா, எல்லாருக்கும் ஒரு இது போட்டுருங்கோ, டேபுலர் காலம் மாதிரி போட்டுருங்கோ. முதல்ல ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய பதங்கள் முதல் காலத்தில், அடுத்த காலமில் என்னென்னா உபமேய பக்ஷே, அதாவது நலன் பட்சத்துலேயோ இல்லைன்னா இந்த உபமேய பட்சம்னு எடுத்துட்டுருவோம். அதாவது இந்திரன் பட்சத்துலேயும் நலன் பட்சத்துலேயும் இருக்கக்கூடிய அர்த்தத்தை போட்டுருணும். அடுத்தது உபமான பட்சம், அதாவது சாயக தனு, அந்த பட்சத்தில் என்ன அர்த்தம், இப்படி நம்ம டேபுலர் காலம் போட்டுட்டோம்னா இந்த ஸ்லிஷ்டோபமாவை சூப்பராக நமக்கும் புரியும், எக்ஸாமினர் படிக்கிறவாளுக்கும் புரியும். அதனால எப்போ அதை ஒரு காலம் போட்டுருவேன் நான். இந்த தரம் போடல, நீங்கள் பார்த்துக்கோங்க. சுத்த வம்ச ஜனிதா அபி, இது எல்லாமே பிரதமா பக்தியில் இருக்கிறதெல்லாம் இப்போ இந்திரனுக்கு போகிறது அட்ஜெக்டிவா. ஸோ அர்த்தம் எப்படி? இந்திரஹா சக்ரஹா அஜனி, சக்ரஹா வக்ரஹா அஜனி, இந்திரனானவன் வக்ரமாக ஆனான். அதுதான் நமக்கு பாயிண்ட்டு. இவ்வாறு அவன் பேசி ருஜுவாக இருக்கக்கூடிய இந்திரன், ருஜுவாக இருக்கக்கூடிய அந்த நலனை, இவன் வக்ரமாக ஆனான், நலனையும் அவன் இப்போ தூக்கி போடணும்னு ஆசைப்பட்டான். அதுதான் பாயிண்ட். சொல்லிகிட்டே வந்தால் புரிஞ்சிடும். இதில்
முதல்ல இப்படி பார்ப்போம். சுத்த வம்ச ஜனிதா அபி, இந்திரன் நல்ல வம்சத்தில் பிறந்தவன், கஷ்யபருடைய வம்சத்தில் பிறந்தவன் இல்லையா? ஸோ கஷ்யபருக்கும் அதிதிக்கும் பிறந்தவன், பேர்பட்ட ஒரு வம்சம் அவனுக்கு. வம்சங்கிறதுக்கு மூங்கில்னு இன்னொரு அர்த்தம். யாதவாபியுதயத்துலையும் இந்த மாதிரி ஒரு அர்த்தம் பார்த்துருப்பேள். யது வம்ச சந்தானாக சந்தான பாதபாகான்னு ஒரு ஸ்லோகம் வரும். அதில் இதே மாதிரி இந்த வம்சங்கிற பதத்திற்கு லீனியேஜ், குலம்னு ஒரு அர்த்தம், வம்சன மூங்கில்னு ஒரு அர்த்தம். ஆகையினால இந்த தனுஷை நம்ம பண்ணும் பொழுது நல்ல ஒரு சுத்தமான மூங்கிலை வச்சு தான் பண்ணக்கூடிய ஒரு வில்லு. ஸோ இந்திரன் எப்படி இருக்கான்? தனுஹு இவ, சக்கரஹா தனுஹு இவ. சுத்த வம்ச ஜனிதா, நல்ல வம்சத்தில் பிறந்தவன் இந்திரன் நல்ல மூங்கில்னால செய்யப்பட்ட ஒரு வில்லை போல் இருக்கிறான். அடுத்தது குணஸ்ய ஸ்தானதாம் அனுபவன்னு அபி, நற்குணங்களுக்கு இருப்பிடமாக இருக்கும் தன்மையை அனுபவித்து கொண்டிருப்பவனாக இருந்த பொழுதிலும். ஸோ ஹீ இஸ் எ ரெபாசிட்டரி ஆஃப் குட் குவாலிட்டிஸ். அப்போ குணஸ்ய ஸ்தானதாம் அனுபவன்னு அபி சக்ரஹா, இந்திரன் பட்சத்தில். அதே இப்போ வில்லனுடைய பட்சத்தில் எப்படி? குணஸ்ய, குணன்னா நான்கயிறு, நான்கயிற்றிற்கு இருப்பிடமாக இருக்கும் தன்மையை அனுபவித்த பொழுதிலும் வில்லில் தான் நான்கயிற்றை ஏற்றோம். அதனால் கயிற்றினுடைய ஒரு ஸ்தானமாக இருப்பது அப்படிங்கிறது அந்த தனுசு வில்லுங்கிறது அனுபவிக்கிறது. தட் இஸ் இட் இஸ் த பொசிஷன் ஆஃப் அ த்ரெட் இல்லையா? அந்த நான்கயிற்றினுடைய இடம். அதுக்கப்புறம் சாயகம் க்ஷிப்னுஹு, இந்த அம்பை எறிவதற்கு தகுந்ததாக இருக்கு இந்த வில்லு. அந்த அம்பு எப்படி இருக்கு? அம்பனுடைய பட்சத்தில் பார்க்கும் பொழுது ருஜும் சபக்ஷம், ருஜுவாக இருக்கு. அம்பு எப்பவுமே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், அம்பு வளைஞ்சு இருக்காது. அதனால ருஜும் சாயகம், நேராக இருக்கக்கூடிய அந்த அம்பை, சபக்ஷம், அந்த அம்புல உங்களுக்கு ஃபெதர்ஸோடு இருக்கும் கடைசியில், பக்ஷதிஹி அப்படின்னு பேர். அந்த பக்ஷத்தி யுக்தமாக இருக்கும், அதாவது ஃபெதர்ஸோடு இருந்தால் தான் அது நல்லா பறக்க திறன் கொண்டதாக இருக்கும் அந்த அம்பு. ஸோ சபக்ஷம். இதே நளனுடைய பட்சத்துக்கு எடுத்துக்கோங்க, ஸ்ட்ரெயிட் ஃபேஸ்டாக இருக்கக்கூடிய நளன் ருஜுஹு, அவனுக்கு இந்த வக்ர புத்தி கிடையாது. சபக்ஷா, இவனுக்கு ஹெல்ப் பண்ணணும் தான் இருக்கான் நளன். ஸோ தன்னுடைய பட்சத்தில் இருக்கக்கூடியவனாக தான் கருதுகிறான் இந்திரன். அப்போது ருஜுவாகவும் இருக்கக்கூடிய, தன்னுடைய ஒரு ஃபேவரட்டாகவும் இருக்கக்கூடியவன் அந்த ஏனம் நளனை ஒரு அம்பை வில்லு போல் ஆஷு க்ஷிப்னுஹு, சீக்கிரமாக எரிய வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டு, வில்லு அம்பை தள்ளணும்னு ஆசைப்படுறது. ஆகையினால அது வக்ராகாரமாக மாறுறது. இப்போ அம்பை வச்சு நம்ம பிடிச்சி இழுக்கும் பொழுது வக்ரஹான்னா ரவுண்டுன்னு அர்த்தம். இது அப்படியே நீங்கள் குமார சம்பவத்தில் மன்மதனுடைய அந்த பாஸ்டரை பார்க்கணும். அந்த வில்லை நான்கயிற்றை பிடிச்சி இழுத்து வில்லை ஏற்றின உடனே அது அப்படியே வர்த்துலாகாரமாக மாறுறதுன்னு ஒரு ஸ்லோகம் வரும் அந்த இடத்துல. அப்படி வக்ரம் அப்படின்னா ஒரு ரவுண்டாக அது வளைஞ்சாப்பில் ஆயிடுறதான் அந்த வில்லு. ஏன்னா அம்பை க்ஷிபதி, க்ஷேப்தும் இச்சதி, அதை தூக்கி போடணும், அதை டார்கெட்டில் போய் அடிக்கணும்னு ஆசைப்படுறது அந்த அம்பு, அதை வில்லு. ஆகையினால சாயகம் க்ஷிப்னுஹு சன்னு, அதை எறிவேணும்னு ஆசைப்பட்டு கொண்டு வக்கரமாக மாறுகிறது தனுஷ். இங்கே இப்போ உபமேய பட்சத்தில் எப்படி அதை அப்ளை பண்ணணும்? இந்திரனானவன் he wants to send him as a தூதன் இல்லையா? ஸோ டார்கெட்டை குறித்து, தமயந்தியை குறித்து அம்பு மாதிரி இந்த நளனை பிரயோகம் பண்ணணும்னு ஆசைப்படுறான். க்ஷிபதிங்கிறச்சு அந்த இடத்துல பிரயோகம் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்கிற அர்த்தத்தில் யோசிக்கணும். இன்னொரு அர்த்தம் வக்ரபாவத்தில் யோசிக்கணுமா? அது இடத்துல என்ன? he wants to get rid of himனு அர்த்தம். ஆஸ் அ காம்படிட்டர், இவன் காம்படிட்டராக வந்துட்டான்னா தமயந்தி நம்மளை ஒத்துக்க போகிறதில்ல இல்லையா? தமயந்தி எப்படி இவனை வரிப்பா? இவனை வரிக்க மாட்டாளே. இவனை வரிக்க மாட்டாங்கிறதுனால he wants to get rid of the competition. ஸோ இப்போ என்ன ஆகிடுறது? இவனை க்ஷேப்தும் இச்சன்னு, இவனை இப்போ தூக்கி எறிஞ்சு விடணும் இல்லை. இப்போ அதனால இவனை தூத்தனாக ஆக்கிவிட்டோம்னா he will not be one of the ராஜா.
அப்படின்னு நினச்சிண்டு இந்த சக்கரஹா வக்ரஹா அஜனி வக்ர பாவத்தை மேற்கொண்டா. சூப்பரா? என்ன இதுதான் நைஷதக்காரர் வித்வத் ஔஷதம். ஒரு 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 போட்டு நம்மளை உருக்கி எடுத்துருவார். நீ உன் புத்தி எல்லாத்தையும் போட்டு நன்னா ஆலோட்ய சர்வசாஸ்திராணி மாதிரி இதை கொண்டு வரணும் அந்த அர்த்தத்தை. சரியா? சுத்த வம்ச ஜனிதோபி குண சேஷாவும் உபமாவும் ரெண்டும் இருக்கு இல்லையா இதுல? அதே அவ்வளோதான். சாதாரண உபமா, ஸ்லிஷ்ட உபமா. சங்கரம்னு எடுத்துக்கலாம். ஆனால் யூஸ்வலி வந்து ஆமாம் சங்கரம்னு எடுத்துக்கலாம். ஆனால் இப்போ ஜென்ரலாக வந்து உபமான்னு சொல்லும் பொழுது ஸ்லிஷ்ட விசேஷண யுக்தா உபமான்னு சொல்லிடுவோம் நம்ம அந்த இடத்துல. ஸோ அதனால் ரொம்ப சங்கரம் சொல்கிறது இல்லை. அவ்வளோதான். பரவாயில்ல, சொல்லிக்கலாம். ஒன்றும் பெரிய ரூல்லாம் இல்லை, சொல்கிறேன். ஜென்ரலி இந்த வியாக்கியானத்துலலாம் எழுதும்பொழுது அந்த இடத்துல சங்கரம்னு சொல்ல மாட்டா. சில வியாக்கியாத்தாக்கள் தான் ரொம்ப பர்டிகுலராக அதை சங்கரம்னு சொல்லுவா. அங்காங்கி பாவ சங்கரஹா, உபமா தான் அங்கி, ஸ்லேஷ வந்து அங்கமாக வாருது, அதனால் ஸ்லிஷ்ட உபமா அப்படின்னு அதில் சேர்த்துருவோம். சுத்த வம்ச ஜனிதோபி குணஸ்ய ஸ்தானதாம் அனுபவன் அபி சக்கரஹா க்ஷிப்னுஹு ஏனம் ருஜு ஆஷு சபக்ஷம் சாயகம் தனுரிவ அஜனி வக்ரஹ தேன தேன வச்சசைவ மகோனஹ சஸ்மவேத கபடம் பட்டுருச்சைஹ ஆச்சரத் ததுச்சிதாம் அத வாணிம் ஆர்ஜவம் ஹி குட்டிலேஷு நநீதிஹி. இது வந்து ஃபேமஸான ஒரு லைன், அர்த்தாந்தரநியாசம் இது. குட்டிலேஷு ஆர்ஜவம் ஹி குட்டிலேஷு நநீதிஹி. இதை வந்து பல இடங்களில் நம்ம வந்து இதை வந்து ஒரு லோகோக்தியாக படிக்கிற விஷயம். அதாவது ஹிதம் மனோஹாரிச்ச துர்லபம் வச்சஹா மாதிரி ஒரு லைன் இது. ஆர்ஜவம் ஹி குட்டிலேஷு நீதிஹி. இதை இந்த இடத்துல உபயோகப்படுத்துகிறார். ஆர்ஜவம் அப்படின்னா ருஜோஹோ பாவஹா. ருஜுனா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் தன்மைங்கிறது. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ் இஸ் நாட் சம்திங் தட் யூ அடாப்ட் வித் பீப்புள் ஹூ ஆர் க்ரூக்கெட். குட்டிலேஷு குட்டில பாவத்தை கொண்டவர்களிடம் ஆர்ஜவம் நேர்மைங்கிறது நியதி அல்ல. குட்டிலமாக ஒருத்தன் இருக்கான்னா அவனிடத்துலையும் இப்போ கிரதர்ஜுனியத்தில் சொல்லுவார், மாயாவிஷு ஏன மாயினஹாம்போ. திரௌபதி சொல்லுவோம் அந்த இடத்துல, பவந்தி மாயாவிஷு ஏன மாயினஹா. எவர்கள்லாம் மாயாவியாக இருக்கக்கூடிய, அதாவது இப்போ ஏமாத்துறவனிடத்துல ஏமாத்துதலோடு இல்லாதவன்லாம் வேஸ்ட்டும் போவேன். இப்போ யுதிஷ்டரனை பார்த்து அது மாதிரி இங்கே வந்து தேன தேன வச்சசைவ மகோனஹா சஸ்மவேத கபடம் பட்டுருச்சைஹி. உச்சைஹி பட்டுஹு சஹா மகோனஹா தேன தேன வச்சசா ஏவ கபடம் வேதஸ்ம. உச்சைஹி பட்டுஹு ரொம்ப சிரேஷ்டமாக ஒரு பட்டு தேர்ச்சி பெற்றவனாக இருக்கக்கூடிய அந்த சஹா நலஹா. மகோனஹாங்கிறது ஷஷ்டி விபக்தியில் இருக்குது, சாரி. ஸோ மகோனஹா கபட்டம் வேதஸ்ம. இவனும் சாதாரண ஆள் இல்லை. இவன் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருந்தால் கூட ஈஸ் அன் எக்ஸ்பர்ட், புட்சாலி அவன், நலன், ஃபேர்லி இன்டெலிஜென்ட்டு. அதனால உச்சைஹி பட்டுஹு ரொம்ப சிரேஷ்டமாக ஒரு புத்தியை கொண்டவனான அந்த சஹா நலஹா தேன தேன வச்சசா ஏவ அவனுடைய அந்தந்த வார்த்தைகள்னாலேயே, அதாவது இந்த பாணி பீடனம் அகம் அப்படின்னு சொல்லி துவாம் இஹ ஏவம் வினிவேஷ்ய ரகசியமாக இந்த வார்த்தையில் ஒன்று நான் இங்கே வந்து நியமிச்சிருக்கேனோ இல்லையோ, எங்களுக்கு பெரிய சந்தோஷம் தானே அப்படின்னுலாம் சொன்னால் கூட அவன் வந்து இவனை வந்து ஏவணும்னு பார்க்குறான், இவனை காம்படிஷன்லேருந்து விளக்கணும்னு பார்க்குறாங்கிறத புரிஞ்சுட்டான். அதை சொல்கிறார். தேன தேன வச்சசா ஏவ அந்தந்த வார்த்தைகளினாலேயே மகோனஹா கபட்டம் வேதஸ்ம. இந்திரனுடைய கபட்டத்தன்மையை வேதஸ்ம அறிந்தான், புரிந்து கொண்டான். வேதங்கிறது பதம் என்னன்னா வேத்தி வித்தக விதந்தின்னுட்டு லட்லக்காரத்தில் இருக்கே, அதே இங்கே வேத்திக்கு பதிலாக வேதங்கிறது ஆல்டர்னேட் ஃபார்ம். அதனால் வேத்திங்கிற அர்த்தத்தில் லட்லக்காரம் தான் இது. வேத ஸ்மா போட்ட உடனே பாஸ்ட் டென்ஸ் ஆகிடுறது, அவிதத்துங்கிற அர்த்தத்தில் வந்துவிடுது. அத பிறகு ததுச்சிதாம் வாணிம் ஆச்சரத்து. ஆச்சரத்தின்னு கூறினான்னு அர்த்தம், அவதத்தித்தர்த்தா. ஸோ ததுச்சிதாம் அந்த கபட்டத்துக்கு உச்சிதமாக இருக்கக்கூடிய வாணிம் வார்த்தைகளை ஆச்சரத்து கூறினான். ஏனென்றால் அதற்கு ஜஸ்டிஃபிகேஷன் சமர்த்தனம் எப்படி பண்ணுறார் லோகோக்தினால. குடிலேஷு ஆர்ஜவம் நீதிஹி ந.
ஆர்ஜவம் முள்ள முள்ளால் தானே எடுக்கணும். இதை போய் நம்ம வந்து சரி சரின்னு விட்டு பேசிகிட்டு இருந்தால் சரிப்பட்டு வராது. நம்மளும் அதே மாதிரி தான் உபயோகப்படுத்தணும்னுட்டு தீர்மானம் பண்ணிடுறான் நடன். அவனுடைய இந்த இடத்துல பேச்சு துஷ்டாரை கண்டால் தூர விலகலாம் பண்ண முடியாது. எல்லாம் சரிப்பட்டு வராது. ஏன்னா மாட்டின்ட்டானே. தூத்தியம் எனக்காக நீ வந்து தூது போன்னு சொல்லியாச்சு சொல்லியோ, இதை எப்படி அவனும் அதே மாதிரி ஹி ஹேஸ் டு ரிப்ளை இன் த சேம் இது தானே, சேம் அது என்ன மெடிசன் ஒன்று சொல்லுவோமே அந்த மாதிரி ஹி ஹேஸ் டு கிவ் அதே திருப்பி கொடுக்கணும். அந்த மாதிரி பேசுகிறான் அடுத்த ஸ்லோகத்தில் இருந்து. சரியா, இதோட நிறுத்திக்கலாமா? அதே அந்த அங்காங்கி பாவத்தில் இருக்கும்போது அங்கம் பாட்டு என்ன இருக்கோ அதை தான் முதல்ல சொல்லணுமா? இப்போ ஸ்லிஷ்டம் அங்கமாக இருந்ததுன்னா அதை தான் ஸ்லிஷ்டோபமான்னு தான் சொல்லணும், உபமா ஸ்லிஷ்டான்னு சொல்லக்கூடாது. இல்லை, உபமா ஸ்லிஷ்டான்னு ஜென்ரலி சொல்ல மாட்டோம். எது அங்கமோ அப்படி தான் அதை தான் முன்னாடி சொல்கிறது. இப்போ ரூபகாபன்னுதி அப்படின்லாம் படிப்போம் நம்ம குவலயானந்தத்தில். அப்படின்னா ரூபகம் அங்கமாயிடுறது, அபன்னுத்தி வந்து அங்கியாக இருக்குது. ஸோ யூஸ்வலி எது பிரதான அலங்காரமோ அதை தான் பிரதானமாக சொல்கிறது. ஸோ அதுதான் பின்னாடி சொல்லணும் அஃப்கோர்ஸ். ஏன்னா உங்களுக்கு வந்து ரூபகேண சகிதா அபன்னுதிஹி தத்புருஷத்தில் என்ன பிரதானம் வருது? உத்தரபத பிரதானம். அதான் இல்லையா? ஸோ அதை யூஸ் பண்ணணும். ஓகே.